ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்கழி 2ஆம் நாள். இன்றைக்கி நான் போட்ட கோலம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் புள்ளி வைக்காமையே நிறையா கோலம் போட்டுருவேன். புள்ளி வச்சு கோலம் போட்டால் எனக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கோலம் பிடிச்சிருந்தா நீங்களாம் லைக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக அவசரமாக சீக்கிரமாக எது போட முடியுமோ அந்த மாதிரி தான் போட்டேன். இதுக்கு மேலே பெருசாக போடவும் இங்கே இடம் இல்லை. நம்ம மார்கழி மாதம் தினமும் காலையில் விளக்கு ஏற்றி வாசலில் வைக்கணும். ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம ஏற்றி வச்சாலே போதும். அதே மாதிரி தெருவு பெருக்கிட்டு வாசல் கழுவி தள்ளிட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோலம் போடலாம். அப்படி தான் நான் டெய்லி செய்வேன். அதே மாதிரி தினமும் ஒரு திருப்பாவை பாசுரம் படிக்கலாம். உங்கள் டைம் இருக்கிற அன்றைக்கி மொத்தமாக எல்லா 30 பாசுரத்தையும் படிக்கலாம். அப்படி டைம் இல்லைன்னா டெய்லி ஒன்று படிக்கலாம். நம்ம டெய்லி 30 பாசுரம் ஏன் படிக்கிறோன்னா, சில நாள் நமக்கு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதனால தான் டெய்லி 30ஐயும் படிச்சிட்டோம்னா அதுக்கு எந்த கணக்கும் இல்லை. என்னால் எந்த இடைஞ்சலும் வராது, டெய்லி என்னால் படிக்க முடியும்னா நீங்கள் அன்னன்னைக்கு என்ன பாசுரமோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது சிமெண்ட்டு தரை, இதில் சாணியெல்லாம் எதுவும் போடல. அதனால தான் உங்களுக்கு டிம்மாக தெரியுது. அதுவும் எல்லாமே ஈரமாக இருக்குது. இது காஞ்சதுன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். இது வெறும் பச்சரிசி மாவு தான் நான் போடுறேன். எனக்கு கல் மாவில் போட வரவே வராது. சில பேர் பச்சரிசி மாவில் போட வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கல் மாவில் போடவே வராது. நான் எதுவுமே கலக்காமல் வெறும் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவேன் டெய்லியுமே. Thank you friends. Bye.